ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நியூ இயர்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம கொண்டு வரது நம்மளோட சேனலுக்கு அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கலாம், ஆனால் இருந்தாலுமே இந்த வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ யூடியூப் ஆல்காரதம் வந்துட்டு எப்படி உங்களோட வீடியோஸை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு எஸ்இஓ வந்துட்டு ரேங்கிங் வந்து உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். இதோட பார்ட் 2 வேணும் அப்படின்னா யோசிக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சேனல் க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை ஆல் பட்டனை செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைட்டில் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கணும். இது வந்துட்டு எல்லா இடத்துலையும் கேட்ட மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எதுக்காக அந்த டைட்டில் வந்து ரிச்சாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ரிச்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்துட்டு இந்த யூஎஸ் சேனல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வளவலன்னு வந்துட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ வந்துட்டு நான் ஹவு டு கெட் மோர் வியூஸ் இன் தமிழ், ஹவு டு கெட் மோர் வியூஸ் ஆன் யூடியூப் அப்படின்னு சொல்லி நான் வளவலன்னு நடிப்பேன். அவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக வந்துட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு அவங்க ஆட் பண்ண மாட்டாங்க. சிம்பிளாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிக சர்ச் வால்யூம் உள்ள கீவேர்ட்ஸை மட்டுமே அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஒன்று சொல்கிறேன், கெட் மோர் வியூஸ் ஆன் யூடியூப், அவ்வளோதான் இருக்கும். அது மட்டுமே தான் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், டேக்ஸ்லையும் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேனல் கீவேர்ட்ஸ்லையும் இந்த மாதிரி வேர்ட்ஸில் போட்டு டைப் பண்ணாலே அவங்களோட வீடியோஸும் வந்துட்டு ரேங்க் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு டைட்டில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ரிச்சாக வந்துட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டைட்டில் வந்துட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ இது வரைக்கும் வந்துட்டு யாரும் வந்துட்டு கொடுக்காத ஒரு டைட்டில் வந்துட்டு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் ஸோ அதை வந்துட்டு ஆல்டர் பண்ணி அதை எப்படி உங்களோட ஸ்டைலில் வந்துட்டு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அப்படி கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களோட சேனலுக்கு வந்துட்டு வியூவர்ஸ் வந்துட்டு திருப்பி வருவாங்க. ஸோ செகண்ட் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது வந்துட்டு சொல்கிறேன். ஸோ செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் எப்படி சொல்கிறது, கீவேர்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி வந்துட்டு இதில் கொடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு டைட்டிலில் எது மாதிரி வந்துட்டு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. எதுக்காக வந்துட்டு இதுவும் முன்னாடி வந்துட்டு கேட்ட மாதிரி இருக்கும், ஆனால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நம்ம கீவேர்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது, அதாவது யூடியூப் ஆல்காரிதம் வந்துட்டு எப்படி உங்களோட வீடியோஸ் வந்து நோட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது உங்களோட வீடியோஸ்குள்ளே அப்படிங்கிறத வந்துட்டு நோட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த வீடியோக்குள்ளே என்ன சொல்ல வந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து நோட் பண்ணணும். டைட்டிலில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து மெயினாக நோட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஹவு டு கெட் மோர் வியூஸ் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னாலே அந்த வியூஸ்ன்னு சொல்லி அந்த வீடியோவில் இருந்தாலே அந்த ஒரு வீடியோவும் வந்துட்டு ரேங்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ரிச் டைட்டில் ரிச் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கொடுக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிச்சாக வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரிச்னா ஒன்றுமே இல்லை, ஹை சர்ச் வால்யூம் உள்ள கீவேர்ட்ஸுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா அந்த டைட்டில் உள்ள கீவேர்ட்ஸ்க்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 வாட்டி வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஆட் பண்ணாலே போதும். உங்களோட சேனல் வந்து ரேங்கிங் ஆகிறதுக்கு 100% வந்து வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ். இதுவும் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து கேட்டிருந்துருப்பீங்க, ஆனால் இதில் உள்ள விளக்கத்தை வந்து நான் சொல்லிடுறேன். டேக்ஸ் வந்துட்டு நான் என்ன தான் கொடுத்தாலும் என்னோட வீடியோ வந்து ரேங்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு வீடியோ வந்துட்டு ஒரு மன ஆறுதலை வந்து கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு டேக்ஸ் வந்துட்டு கொடுத்தப்பவே வந்துட்டு உடனே நம்ம வீடியோ வந்து ரேங்க் ஆகாது. அந்த வீடியோ வந்து ரேங்க் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஒரு 2 நாட்கள் வந்துட்டு டைம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா தான் உங்களோட வீடியோ எந்த ஒரு கேட்டகரி எந்த ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு உங்களோட வீடியோ வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு அதை நோட் பண்ணிட்டு தான் உங்கள் வீடியோ வந்துட்டு யார்கிட்ட போய் சேர்க்கணுமோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ காரணம் இல்லாமல் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு வேறு யாருக்கும் வந்து கொண்டு போக மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், நம்ம வந்துட்டு ஒரு யூடியூப்ல வந்துட்டு ஒரு குக்கிங் வீடியோஸ் வந்துட்டு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸ் தான் நமக்கு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அதில் தான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அதிகம். ஸோ அதனால தான் வந்து நமக்கு அந்த ஒரு வீடியோஸ் வந்துட்டு நமக்கு ரிப்பீட்டடாக வந்து ஷோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரேங்க் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் டேக்ஸ் வந்துட்டு அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து யூடியூப் ட்யூட்டோரியல் பற்றி நிறைய வீடியோஸ் வந்துட்டு தேடுறவங்க வந்துட்டு இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி வந்துட்டு இப்போ நான் ஒரு யூடியூப் ட்யூட்டோரியல் வீடியோஸ் வந்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப் ட்யூட்டோரியலை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஆடியன்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஸோ இதுவும் வந்துட்டு அது ரிலேட்டடான வீடியோஸ் தான் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு ரேங்க் பண்ணும், சஜஸ்ட் பண்ணும், ரெக்கமெண்ட் பண்ணும். இதுதான் வந்து நம்ம டேக்ஸ் கொடுக்கறதுனால ஒரு பெரிய பெனிஃபிட். அது மட்டும் இல்லாமல் எஸ்இஓ பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு காரணமும் கூட. ஓகேங்களா? 4th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில் இமேஜஸ். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு தம்ப்நெயில் இமேஜஸ் வந்துட்டு
செம்ம கியூரியாசிட்டியாக இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறமா ஹை குவாலிட்டி இமேஜஸ் வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட டைட்டில் வந்துட்டு எவ்வளோதான் ரிச்சாக இருந்தாலும் எவ்வளோதான் நல்லா இருந்தாலுமே உங்களோட வீடியோ வந்து ரேங்க் ஆனாலுமே உங்கள் வீடியோ வந்து நிறைய பேருக்கு சஜஸ்டில் போனாலும் ரெக்கமெண்டில் போனாலும் உங்கள் வீடியோஸோட தமிழில் வந்து நல்லா இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட வீடியோஸில் நீங்கள் ஏதாவது ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்புறமா வித்தியாசமான ஏதாவது ஒரு ஃபான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஷுவராக சொல்கிறேன் உங்களோட சேனல் நியூவாக வந்துட்டு வியூவர்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். உங்களோட சேனலுக்கு வந்துட்டு வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகவே வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுற மாதிரி க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியான இமேஜஸ் உங்களோட ஃபோட்டோஸ் இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஃபான்ட்ஸு இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஷுவராக சொல்கிறேன் உங்களோட சேனலுக்கு வியூவர்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க. ஃபிஃப்த்து வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட வீடியோஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்டென்ட் வந்து நல்லா இருக்கிற மாதிரி வந்துட்டு பாருங்கள். ஸோ கண்டென்ட் வந்து நல்லா இருந்தது அப்படின்னாலே யூடியூபே வந்து சொல்கிறாங்க உங்களோட வீடியோஸ் வந்து நாங்கள் நோட் பண்ணுவோம், உங்களோட வீடியோஸோட கண்டென்ட் வந்து நல்லா இருந்தது அப்படின்னாலே உங்கள் வீடியோ வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்களே கூட பார்த்துருப்பீங்க ஒரு சில சேனல்லாம் வந்துட்டு என்ன தான் வந்து வீடியோஸ் போட்டாலும் க்ரோத்தே ஆயிருந்திருக்காது. ஒரு சில நேரத்தில் ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும்தான் போடுவாங்க, அவங்களோட வீடியோஸ் வந்து டக்குன்னு வந்து மானிட்டேஷனுக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி வந்து நிறைய சேனல் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதனால் இந்த அளவுக்கு நியூ கண்டென்ட்கள் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப் வந்துட்டு நியூ கண்டென்ட்கள் வந்துட்டு பெருசாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீடியோக்களை வந்துட்டு நல்ல ஒரு கண்டென்ட் வந்து சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அதிக அளவு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அதிக அளவு சஜஷன் கொண்டு போவாங்க. மற்ற வீடியோஸ்களை வந்துட்டு பார்க்கும்போது அந்த ஒரு வீடியோவும் வந்துட்டு பக்கத்தில் போய் காமிக்கிற மாதிரி இதெல்லாம் ஷோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக அந்த ஒரு கண்டென்ட் வந்துட்டு பார்க்குறவங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வியூவர்ஸ் வந்துட்டு வந்துடும். 6th வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோஸில் கண்டிப்பாக அந்த 2 விஷயங்கள் இருந்தே ஆகணும். இல்லை அப்படின்னா உங்களோட சேனல் வந்து க்ரோ பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லுவேன். ஒன்று வந்து உங்களோட சேனல் வந்து எஜுகேட் பண்ணணும், இல்லைனா என்டர்டெயின் பண்ணணும். ஸோ இந்த 2ம் வந்துட்டு பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த 2ம் கூட ஒரு வீடியோக்குள்ள இருக்கலாம் ஓகேங்களா. ஒன்று எஜுகேட் பண்ணணும், இல்லைனா என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், இல்லைனா இந்த 2மே வந்துட்டு இந்த ஒரு வீடியோக்குள்ள வந்துட்டு பண்ணால் கூட வீடியோவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் வீடியோ வந்து எஜுகேட் பண்ணுதா இல்லை அப்படின்னா என்டர்டைன் பண்ணுதா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் பாருங்கள் உங்களோட அனலிட்டிக் பேஜில் போயிட்டு. ஸோ உங்களோட வியூவர்ஸ் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு போட்டால் பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்படி வாட்ச் பண்ணாலே கண்டிப்பாக வந்து உங்களோட சேனல் நல்ல ஒரு க்ரோத் வந்துட்டு கொண்டு வர முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எஜுகேட் பண்ணணும் இல்லைனா என்டர்டைன் பண்ணணும். இந்த 2 வந்துட்டு சேர்ந்து பண்ணாலும் பரவாயில்ல, உங்களோட வீடியோஸ் வந்து நல்லா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ 7வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டில் வந்துட்டு வைரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய வீடியோஸோட டீட்டெயில் வீடியோ இல்லை அப்படின்னா ஒரு இடன் டீட்டெயில்ஸோ இல்லை அப்படின்னா அதை பற்றின அன்னோன் ஃபேக்ட்ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்துட்டு வியூவர்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்துருவாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வைரல் கண்டென்ட்ஸ் வந்து நம்ம எடுத்து போடும்போது அதை பற்றின ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி கிரியேட் ஆச்சு, இதுக்குள்ளே என்ன சொல்ல வர்றாங்க, ஸோ இதுக்குள்ளே எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஸோ இதை பற்றின பேக்ரவுண்ட் என்ன, இதை பற்றின எப்படி வீடியோ கிரியேட் ஆச்சு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எந்த ஒரு வீடியோ டக்குன்னு வைரல் ஆகுதோ அதை பற்றி வந்துட்டு நீங்கள் ஒரு ஹிடன் டீட்டெயிலோ ஃபேக்டோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் கிரியேட் பண்ணி போட்டிங்கன்னா ஷுவராக சொல்கிறேன் உங்களோட சேனல் வந்துட்டு ஒரே நாள் வந்து 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்சும் வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு கொண்டு வர முடியும். 8வது லாஸ்ட் வந்துட்டு சொல்லிடுறேன், இமிட்டேட் லைக் மார்க்கெட்டிங். இப்போ வந்து நம்ம வீடியோஸ் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறோம் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பெரிய சேனல் வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ அவங்க வந்துட்டு எந்த மாதிரியான அந்த ஒரு டைட்டிலாக இருக்கட்டும் இமேஜஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட பேனர் எப்படி வச்சுருக்காங்க, அவங்க லோகோ வந்துட்டு எப்படி ப்ரொஃபஷனாக கொடுக்குறாங்க, ஸோ அவங்களோட சேனல் வந்துட்டு எப்படி ப்ராப்பராக ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். அப்படி வாட்ச் பண்ணி நம்மளும் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து கேதர் பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்மளோட வீடியோஸில். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு வந்து வியூஸ் வந்து அதிக பேர் வருவாங்க. ஸோ இந்த ஒரு 8 விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிப்பேன் நம்புறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் 2 வீடியோ வந்து போடணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டான மொபைல், டெம்பர் கிளாஸ், பேக்கேஜ், ஸ்கின் இது மாதிரி எது வாங்கினாலும் சரி டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூட கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டான பேசி வந்து சேல்ஸ் பண்ணாங்க, ஹோம் டெலிவரி வந்து பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன்.